ஹரே கிருஷ்ணா. உயிரிலிருந்து உயிர் தோன்றுகிறது. பாகம் 30, அத்தியாயம் 11, 11வது காலை உலா. மே 15, 1973 அன்று ஒளிப்பதிவு செய்யப்பட்டது. லாஸ் ஏஞ்சலஸில் உள்ள சேவியட் ஹில்ஸ் பூங்காவில் ஸ்ரீல பிரபுபாதா அவர்கள் டாக்டர் சிங் மற்றும் சில மாணவர்களுடன் நிகழ்த்திய உரையாடல். டாக்டர் சிங் கூறுகிறார், ஜீவாத்மாவை காண்பது விஞ்ஞானிகளுக்கும் மிகவும் கடினமான காரியமாக உள்ளது. அது இருப்பது என்பது சந்தேகமே என்கிறார்கள். ஸ்ரீல பிரபுபாதா கூறுகிறார், அதை அவர்கள் எப்படி காண முடியும்? அது மிகச் சிறியதாக இருப்பதால் அதை காண முடியாது. அதை பார்க்கும் அளவிற்கு நுண்ணிய சக்தி யாருக்கு உள்ளது? டாக்டர் சிங் கூறுகிறார், என்றாலும் எப்படியாவது அதை அறிய விரும்புகிறார்கள். ஸ்ரீல பிரபுபாதா கூறுகிறார், ஒரு குண்டுமணி அளவு விஷத்தில் 100 பங்கை உட்செலுத்தினாலும் மனிதன் உடனே இறந்து விடுகிறான். அந்த விஷத்தையோ அல்லது அது எவ்வாறு வேலை செய்கிறது என்பதையோ யாரும் காண முடியாது. ஆனாலும் அது செயல்படுகிறது. எனவே விஞ்ஞானிகள் ஆத்மாவை அதன் செயலில் இருந்து அறிந்து கொள்ளலாமே. இம்மாதிரி சந்தர்ப்பங்களில் விளைவுகளை கவனித்தே நாம் அறிய வேண்டும். ஆத்மாவெனும் நுண்ணிய பொருளினால் சரீரம் முழுவதும் நேர்த்தியாக இயங்குகிறது என்று வேதங்கள் கூறுகின்றன. என்னை நானே கிள்ளிக் கொண்டால் உடனே அதை உணர்கிறேன். ஏனெனில் என் உடல் முழுவதும் பிரக்ஞை பரவி இருக்கிறது. ஆனால் மரணம் ஏற்படும் போது ஆத்மா என் சரீரத்தில் இருந்து வெளியேறி விடுவதால் அச்சடலத்தை கண்டம் துண்டமாக ஆக்கினாலும் யாரும் ஆட்சேபிக்க போவது இல்லை. இந்த எளிய விஷயத்தை புரிந்து கொள்வது அவ்வளவு கடினமா? இது ஆத்மாவை கண்டறிவதாகாதா? டாக்டர் சிங் கேட்கிறார். ஆத்மாவை இவ்வழியில் கண்டறியலாம், சரிதான். ஆனால் இறைவனை எவ்வாறு கண்டறிவது? ஸ்ரீல பிரபுபாதா கூறுகிறார், முதலில் ஆத்மா என்றால் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆத்மா இறைவனின் ஒரு பகுதியே. ஆனால் பகுதி பொருளை புரிந்து கொண்டால் முழுமை பொருளையும் எளிதில் புரிந்து கொள்ளலாம் அல்லவா? அடுத்த உரையாடலின் தலைப்பு, நவீன விஞ்ஞானம் உதவியா இடைஞ்சலா? டாக்டர் சிங் கூறுகிறார், விஞ்ஞானிகள் உயிரை சிருஷ்டிக்கும் முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஸ்ரீல பிரபுபாதா கூறுகிறார், ஈடுபட்டிருக்கிறார்கள். தோல்வியை ஒப்புக்கொள்ளாமல் தப்பிக்க முயற்சிக்கிறார்கள். ஒரு பிச்சைக்காரனிடம் நீ கோடீஸ்வரனா என்று கேட்டு அதற்கு அவன் நான் கோடீஸ்வரனாக முயற்சிக்கிறேன் என்றால் நீங்கள் என்ன சொல்வீர்கள்? நீ இப்போதைக்கு ஒரு பிச்சைக்காரன் தான் என்பீர்கள். அதுபோல்தான் விஞ்ஞானிகளும் முயற்சித்து வருகிறார்கள். நாங்கள் முயற்சித்து கொண்டிருக்கிறோம் என்பது சரியான பதில் அல்ல. ஒரு விஞ்ஞானி இப்படி பதில் அளிக்க கூடாது. டாக்டர் சிங் கூறுகிறார், இதுவரை உயிரை சிருஷ்டிக்கவில்லை என்றாலும் விரைவில் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்கிறார்களே. ஸ்ரீல பிரபுபாதா அதற்கு பதில் கூறுகிறார், எந்த ஒரு அயோக்கியனும் அதுபோல சொல்லலாம். வருங்காலத்தில் நான் அபூர்வமான சாதனையை நிகழ்த்த போகிறேன் என்று நீங்கள் சொன்னால் நான் ஏன் உங்களை நம்ப வேண்டும்? டாக்டர் சிங் கூறுகிறார், கடந்த காலத்தில் நாங்கள் ஒப்பற்ற சாதனைகள் புரிந்துள்ளோம், வருங்காலத்திலும் செய்வோம் என விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள். ஸ்ரீல பிரபுபாதா கேட்கிறார், கடந்த காலத்திலும் மக்கள் மடிந்தார்கள், இப்போதும் மடிகிறார்கள். இது பற்றி விஞ்ஞானிகள் என்ன செய்திருக்கிறார்கள்? டாக்டர் சிங் கூறுகிறார், மக்களுக்கு உதவி இருக்கிறார்கள். ஸ்ரீல பிரபுபாதா கூறுகிறார், ஆம், மக்களின் ஆயுட்காலம் குறைவதற்கு இவர்கள் உதவி இருக்கிறார்கள். முற்காலத்தில் மனிதர்கள் 100 ஆண்டு காலம் வாழ்ந்தனர். தற்போதோ 60-70 வயதிலேயே மடிகின்றனர். விஞ்ஞானிகள் அணுசக்தியை கண்டுபிடித்தது எதற்கு? ஒரே சமயத்தில் எண்ணற்ற மக்களின் உயிரை போக்க, உயிர் காக்க அல்ல. இருந்தும் உயிரை சிருஷ்டிக்க போவதாக தைரியமாக கூறுகிறார்கள். டாக்டர் சிங் கூறுகிறார், ஆனால் இப்போது ஆகாய விமானங்கள் உள்ளன. ஸ்ரீல பிரபுபாதா கூறுகிறார், விஞ்ஞானத்தால் பிறப்பு, இறப்பு, நோய், முதுமை ஆகியவற்றை தடுத்து நிறுத்த முடியாது. எனவே அவர்கள் சாதித்துள்ளது என்ன? மக்கள் முன்பும் முதுமை அடைந்தார்கள், இப்போதும் முதுமை அடைகிறார்கள். முன்பும் நோய்வாய்ப்பட்டார்கள், இப்போதும் நோய்வாய்ப்படுகிறார்கள். மேலும் இப்போது மருந்துகளும் அதிகமாகியுள்ளன, நோய்களும் அதிகமாகியுள்ளன. எனவே அவர்கள் என்ன சாதித்துள்ளார்கள்? உண்மையில் விஞ்ஞானிகள் மக்களின் நிலையை சீர்திருத்துவதில்லை. உயிர் பருப்பொருளிலிருந்து உற்பத்தி ஆகிறது என்று கூறும் விஞ்ஞானிகளை எதிர்த்து நாங்கள் சவால் விட போகிறோம். ஹரே கிருஷ்ணா. இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். இனி அடுத்த பதிவில் இதன் தொடர்ச்சியான முன்னேற்றம் எனும் மாயை என்பதை பற்றி வாசிக்கலாம். மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும்.
பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம். ஹரே கிருஷ்ணா.